வணக்கம். வணக்கம். அம்மா, இது அழகுமதி. அதான் கல்யாணத்திலே பார்த்தனே. பாத்த, ஆனா பேசலல. நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. மதி, இவன் தான் என் தம்பி. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கா? வா 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 வா. எப்படி இருக்க? நல்லா படிக்கிறியா? இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் அத்தை. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு காஃபி கூட குடிக்கலனா எப்படி? வந்துடுறேன். நம்மள உட்காரலாமா? நீ வேலையில ஜாயின் பண்ணிட்டியாமா? பண்ணிட்டேம்மா. அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உனக்கு காஃபி பிடிக்கும்ல? 2 பேரும் பேசிக்கவே இல்ல போல. சுரேஷ், கார்த்திக் கிட்ட சாரி கேளு. என்ன நீ? அன்னைக்கு அடிச்சலடா, அதுக்கு சாரி கேளு. அன்னைக்கு உங்க மாமா சொன்னாருன்னு அடிச்சேன். இதான் உங்க மாமா இல்லல்ல. சாரி கேளு. ஒரு சாரி கேக்குறதுல என்ன இருக்கு? கேளு சுரேஷ். சாரி. பரவாயில்ல. கிட்ட போறதாதான் பிளானு. கிளம்புற வரைக்கும் பாப்பா கிட்ட சொல்லல. வழியில வச்சு சொன்னா கொடைக்கானல் தான் வருவேன்னு சொல்றா. பாட்டி கூட இரு பாப்பா. உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கறேன். உன்னை கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன், சரியா? பாரு, மாமா உன்னை பார்க் பீச்சுக்கெல்லாம் கூட்டு போறேன். நிறைய டாய்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறேன். இங்கே இருடா. நான் பாட்டி மாமா கூட இருக்கேன். ஜமத்து பாப்பாவா இருக்கணும். பாட்டிய தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? குழந்தைய பத்தி கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். எப்படின்னு இருக்கீங்க? வாங்க உட்காருங்கம்மா. இல்ல வேண்டாம். டேய் மச்சான், வாடா உட்கார். எல்லாரும் ஒரே டேபிள்ல உட்காரலாம்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மச்சான் டேய் உட்கார்றா. நீ வாணே, நம்ம உட்காரலாம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நாமெல்லாம் இதே மாதிரி ஒன்னா வெளியில போய் ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல? கடைசியா இளவரசி பிறந்தப்போ திருவண்ணாமலை போனது. ஆமால. நீ கிளம்பும் போது பாப்பா அழுதாளா? லைட்டா சினுங்கண்ணா, சமாதானப்படுத்திட்டு வந்துட்டேன். அண்ணி, ராகவிய உங்க வீட்ல விட்டுட்டீங்களா? விட்டுட்டோம். சுரேஷ் எதுவும் சொல்லலையா? இல்ல ரேவதி, அவன் என்ன மூட்ல இருந்தானோ தெரியல, கேஷுவலா எடுத்துக்கிட்டான். லவ் மூட்ல இருந்திருப்பான். நீ எப்படி இருக்க மதி? நான் நல்லா இருக்கேன். நானும் அண்ணியும் ட்ரிப் போறத பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஆனா நீ வந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. தோசை தானே முதல்லயே சொன்னார்.